ஹாய் காய்ஸ், வெல்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலின் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்காக வயலின் வந்து வாசிக்க போகிறேன். வயலின் வந்து பார்த்திங்கன்னா என் பக்கத்துலேயே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வயலின் என்னென்ன பாட்டு வாசிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கிள் டிக்கிள் ஸ்டார். இது வந்து நிறைய பேர் குழந்தைங்கள்லாம் கேட்டிருப்பாங்க நிறைய பேர். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி வாசிக்க போகிறேன். அதை இப்போ நான் வந்து காட்ட போகிறேன். முதல்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு, என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஸோ என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ள வயலின்லாம் இருக்குமா அப்படின்லாம் தெரியல. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயலின் இவ்வளோ பெருசாக இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் பின்னாடி போட்டு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஸோ இதுதான் என்ன மாடல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹவானா அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாடலில் தான் நம்ம வந்து வாசிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தான் காட்ட போகிறேன். என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து நிறையா இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாய்ஸ் ஒன்று எடுத்தாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இது இருக்கும், அது என்னது, அந்த வயலினில் தேய்ப்பாங்க. ஸோ அது வந்து வயலினில் இல்லை, சாரி, அந்த வாசிக்கிறது வந்து அந்த ஸ்டிக்கில் வந்து போடுவாங்க. இது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ரோசன் சொல்லுவாங்க. ரோசன் வந்து போட்டோன்னா நம்ம ஸ்மூத்தாக வாசிக்கலாம். ஓகேவா? ஸோ ரோசன் வந்து பார்த்துக்கணும், இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரோசனை நம்ம விட்டுலாம். அதில் ஸ்டிக் எடுக்கலாங்க. ஸ்டிக் சொன்னீங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்டிக். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டிக் வச்சு தான் நம்ம வாசிக்க முடியும், இல்லைனா வாசிக்கவே முடியாது. கிட்டார் மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இங்கே வந்து என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிடிக்கணும்னா இப்படி பிடிக்கணும். இங்கே விட்டுட்டு இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு இப்படி வாசிக்கலாம். ஸோ என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ. ஸோ இந்த ஸ்க்ரூவை இப்படி டைட் பண்ணால் போதும். டைட் பண்ணால் வந்து இது ஸ்ட்ரிங்கா இந்த நூலாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைட் ஆகிடும். ஸோ இது மூலயமா தான் நம்மளால் வாசிக்க முடியும். ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க இந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா குச்சி மாதிரி இருக்கும். அப்படிலாம் கிடையாது. ஒரு சாஃப்டான ஒரு டைப் தான். ஒரு ஸ்ட்ரிங் மாதிரிலாம் கிடையாது. ஒரு நூல் மாதிரி இருக்குது. நூல் டூ இங்கே ஸ்டிச் பண்ணி இங்கே நிறையா பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரோசன் இருக்குது இல்லையா, இந்த ரோசன் வச்சு இங்கே தேய்ப்பாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு தேய்க்க வேணாம், ஆல்ரெடி தேய்ச்சி தான் இருக்குது. இங்கே வந்து கிரிப்பெலாம் கொடுத்துருப்பாங்க நிறையா. ஸோ இது வந்து இந்த கிரிப்பு, இது வேறு கிரிப்பு, நிறையா பேர் சொல்லுவாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தொடுறதுக்கு, ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு, இது ரெஸ்ட் ஒரு நாள் கொடுத்துக்கிறதுக்கு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் சொன்னேன் இல்லையா டைட் பண்ணுறது. அதுக்கப்புறம் மேலே ஒன்றும் இல்லை காய்ஸ், ஒன்று ஷார்ப்பாக இருக்குது. அந்த ஷார்ப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. அப்புறம் பார்க்கணும். சரி, இப்போ நம்ம பெஸ்ட் வயலின் எடுக்கலாம். ஸோ டென்டடாய். ஸோ வயலின் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ரியல் வயலின் என் கையிலே இருக்குது. இது ஒன்றும் எடிட்டிங்லாம் கிடையாதுப்பா. சரி, இப்போ வந்து நான் வந்து லைட்டாக ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் இது பண்ணுறேன். கேட்குதா? ஸோ ஸ்ட்ரிங்ஸ் வந்து சவுண்டு தான் இருக்கும். ஸோ இந்த டோனில் தான் இருக்கும். ஸோ நான் வந்து என்னென்ன பாட்டு வாசிப்பேன் அதெல்லாம் கொஞ்சம் டவுட்ஸாக இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இன்னொன்று வந்து நான் வந்து சில பாட்டெலாம் வந்து நோட்ஸ் வச்சு தான் வாசிப்பேன். அந்த நோட்ஸ்லாம் வந்து அங்கே ஒரு பேக்கில் இருக்கும், அதில் தான் இருக்கும். எடுத்து லாஸ்ட்டாக எல்லாத்தையும் நம்ம காமிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்விங்கிள் ட்விங்கிளில் வாசி முடிக்கணும். ஸோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேடப் ஆஃப் ஃபுட்டு தான். இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துக்கு வைக்கிறதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து டியூனிங், இது 4 இருக்குது, மேலேயும் 4 இருக்குது. இதெல்லாம் டியூன் பண்ணுறதுக்கு
இப்போ என்னென்னா வந்து நான் வந்து போனிப்போ வாசிக்கிறேன். போனிப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு டியூனில் இருக்கும். இப்போ நான் ட்விங்கிள் ட்விங்கிள் ஸ்டாருக்கு வந்து ஒரு இது வச்சுருக்கேன். இதுக்கு வந்து போனிப்போக்கு வந்து தனியாக வந்து ஒரு செட் பண்ணணும், ஒரு டியூன் செட் பண்ணணும். ஸோ அப்போ தான் பாட்டு வந்து நல்லா கரெக்டாக அதில் இது கரெக்டாக வரும். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க வாங்கும்போதே ஒரு செட் பண்ணி தருவாங்க. இது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கை டைட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா நம்மளால் வாசிக்க முடியாது, அமுங்கிடும் அப்படியே. இன்னும் வந்து ரொம்ப முக்கியமானது, இந்த மாதிரி 3 டேப் ஒட்டியிருப்பேன். சில பேர் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதுக்கு ஒட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர்ஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஏல 1 ஃபிங்கர் அப்படி எல்லா ஃபிங்கரையும் வாசி காமிக்கிறேன். ஸோ இங்கே இந்த இதுக்கு தான் நான் வந்து இந்த 3 இது கொடுத்துருக்கேன். இப்போ நான் 3 வாசிச்சேன்ல, இந்த ஸ்ட்ரிங்கில் ஒன்று, இந்த 4 ஸ்ட்ரிங்கையும் 3 வாசிச்சேன் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இதோட இது. ஸோ இப்போ வந்து ட்விங்கிள் ட்விங்கிள் எப்படி வாசிக்கணும்னா, ஸ்ட்ரிங்கோட நேம் ஃபஸ்ட் கற்றுக்கணும். இந்த மாதிரி நேம்ஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் பாட்டு வாசிக்க ரெடியாக இருக்கலாம். ஏ ஏ இ இ எஃப் எஃப். ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ நான் இப்போ லைட்லி வாசி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூன் மேக் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸோ இது வந்து நிறையாவே யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்ட்ரிங் ரொம்ப முக்கியம். இதில் வந்து பேர் எல்லாமே நோட்ஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் வந்து 2 இருக்கும் கைஸ். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ட்ரெபிள் கிளஃப், பேஸ் கிளஃப்னு இருக்கும். இப்போ பேஸ் கிளஃப்னால் வந்து எனக்கு வரவே வராது. இந்த இடத்துல வந்து வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வாசிக்கணும். ட்ரிபிள் கிளஃப்னால் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல வாசிக்கணும். லோ நோட்ஸ்னால் பேஸ் கிளஃப், ஹை நோட்ஸ்னால் ட்ரிபிள் கிளஃப். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், மறக்கவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நான் வந்து திரும்பியும் அந்த சாங் வந்து வாசிச்சுட்டு வச்சிடுறேன். ஸோ ஓகேவா? யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வயலின் வந்து பற்றி கொஞ்சம் பேசிட்டு வச்சிடலாம். ஸோ கைஸ், இப்போ நான் வந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பேக்குள்ளே நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு வந்து நிறைய அந்த பேஸ் கிளஃப், ட்ரிபிள் கிளஃப்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் படிக்கிறதுக்கு இதுவாகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறைய பாட்டு வந்து வாசிப்பேன், அதெல்லாம் வந்து காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெல் ரிங்கர்ஸ். ஸோ இதெல்லாம் வாசிப்பேன். ஸோ என்ன கிரேடு வந்துன்னு கேட்டிங்கன்னா ஐஎம் செகண்ட் கிரேடு தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இது வந்து நோட்ஸ் சும்மா எழுதிருப்பாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து பெல் ரிங்கர்ஸ் வச்சு இது வந்து
நிக் வாக்கர் க்ளோரி, இது ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் ஸ்வாட் டான்ஸ் கைஸ், சில பேருக்கு பிடிக்கும் ஸ்வாட் டான்ஸ், தெரியுமான்னு தெரியலை, இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் பாட்டு. அதுக்கப்புறம் இது என்னன்னு சில பேருக்கு தெரியாது. இது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஒரு ரெஸ்ட் மாதிரி வச்சுக்கணும், இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் வேணும். அதுக்கப்புறம் வயலினை வந்து தனியாக அப்படியே, இல்லைன்னா நம்ம ரொம்ப நேரம் இங்கே வச்சுருந்தோம்னா ரெட் ஆகிடும், வலிக்கும் அந்த இடத்துல. ஸோ அதுக்கு வந்து இங்கே வந்து வச்சுக்கிட்டு இப்படி வயலின் வாசிக்கலாம். வயலினுக்கு கீழே இங்கே ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல 2 இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இப்படி ஏற்றுனா வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ். ஸோ புக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ நான் தியரி கிளாஸும் போவேன், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் கிளாஸ் அப்படின்னு ஒன்று போவேன். 2 கிளாஸும் போவேன். ஃபஸ்ட்டு தியரி காமிக்கிறேன். ஸோ நம்ம வேறு எதுவும் முக்கியம்லாம் கிடையாது. நம்மளுக்கு மொத்தமாக நோட் வேல்யூஸும் அதுதான் நோட் வேல்யூஸும் இந்த கிரேட் ஒன் நோட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே செமி பிரீவ் இருக்குது, மினிம்ஸ் இருக்குது, க்ராப்ஷெட் இருக்குது, குவேவர்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம பாட்லேயே வாசிக்க முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் 1 நோட்ஸ். இது ரொம்ப நம்ம வயலின் வாசிக்கிறதுலேயே அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இதில் நிறைய வேர்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மிடில்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு கொஞ்சம் புரிய வச்சுருக்கேன். ஏன்னா வந்து 2 நோட்டு, பேஸ் கிளாஸ்லையும் ட்ரிபிள் கிளாஸ்லையும் மிடில் சி அப்படின்னு ஒன்று இருக்கும். மிடில் சி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வாசிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நோட் தான். அது வந்து வயலின் தான் காமிச்சிருப்பேன். சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே சரி இதை விட்டுருங்க. மேஜர்ஸ் நிறையா இருக்கும். ஏ மேஜர், பி மேஜர், சி மேஜர், டி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். ஸோ ஜி வரைக்கும் ஏ மேஜர் இருக்கும். ஸோ இந்த மேஜர்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாகவே கற்றுக்கிட்டோன்னா நம்ம எந்த ஒரு 9th 10th கிரேட் வரைக்கும் நம்ம யூஸ் ஆகிட்டே இருக்கும். என்ன கிரேடு போனாலும் யூஸ் ஆகிட்டே இருக்கும். 10th கிரேடுன்னு மட்டும் இல்லை, எந்த கிரேடு போனாலும் நீங்கள் எங்கே வேணாலும் வாசிக்கலாம். சரி ஓகே, ஒன்றே ஒன்று சொல்ல மாட்டேன். நம்ம இப்போ பாட்டு ஒரு ட்விங்கிள் ட்விங்கிள் அப்படி வாசிப்போம்ல. ஸோ இதை வந்து வாக்கிங் ஃபிங்கர் ஸ்டடி, இதை நல்லா பார்த்துக்கோங்க. வாக்கிங் ஃபிங்கர் ஸ்டடி. ஸோ நிறைய பாட்டு இருக்கும் இதில், இந்த புக்குக்குள்ளே. ஸோ நம்மளும் அதை பார்த்துக்க ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அதே உங்களுக்கு காமிக்கணும் ஓட் டு ஜாய். ஸோ சில பேர்லாம் ஒரு நோட்ஸே தெரியாது, நோட்ஸ் தெரியும் ஆனால் வந்து டக்குன்னு தெரியாது. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க, ஒரு நோட் ஷீட் மாதிரி கூட நான் காமிச்சேன்ல, இந்த நோட் ஷீட்டை. ஸோ இது வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும்போது நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. சரி, எப்படி வயலின் வாசிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், தட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் டு வாசிக்கிறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்களும் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மால் ஒரு இதெல்லாம் போய் வாசிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ட் எனக்கு இட்ஸ் கம்மிங். என்ன தெரியுமா, அந்த ஷிப்பில் நான் டைட்டானிக் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடாக வர பாட்டெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப வந்துடும், நல்லாயிருக்கும். நம்ம வாசிக்கிறதுக்கு தனியாகவே வாசிச்சிருவோம் நம்ம. ஸோ நான் உங்களுக்கு ஒன்று மறந்துட்டேன். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன கிரேடில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2nd கிரேடில் தான் இருக்கும். நிறையா கிரேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் முடித்தா
நம்ம எங்கே வேணாலும் போய் வாசிக்கலாம். சரி, ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்கள் ராஸ் ரோஷன். ஸோ என் வீடியோவுக்கு வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.